ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இப்பொழுது நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்திலுள்ள விவிலிய விளக்கங்களை தொடங்க இருக்கின்றோம். இந்த பகுதி செல்வதற்கு முன்பாக உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த குறிப்பேட்டு புத்தகத்திலே இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு இந்த அதிகாரத்தில் நடக்கிறது. இதுவரை பேசாத ஒரு பேச்சு இங்கு பேசப்படுகிறது. இதுவரை சொல்லப்படாத ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவர்களின் மையமாகியது எது என்பது இப்பொழுது இங்கே விளங்க இருக்கின்றது. இவ்வாறாக அந்த இவ்வளோ சொல்றதுன்னா உடன்படிக்கை பேழையை தந்தையவர்கள் உடன்படிக்கை பேழையை இவங்க இந்த அதிகாரத்தில் பேசுறாங்க முதல் முறையா. ஸோ பேசுகிறப்போ இந்த உடன்படிக்கை பேழையை இப்பொழுது இவர்கள் தேடுவதற்கு காரணம் என்ன? அப்போ உடன்படிக்கை பேழை என்ன முதன்மையாக என்னவாக இருந்தது? அதற்கு பின்பு அரசர்கள் காலத்தில் உடன்படிக்கை பேழை என்னவாக இருந்தது? நாடு கடத்தப்பட்ட பொழுது உடன்படிக்கை பேழை என்னவாக இருந்தது? நாடு கடத்தி வந்த பின்பு இப்பொழுது உடன்படிக்கை பேழை என்னவாக இருக்கிறது? மத்தியிலே யார் முன்னத நேரத்தில் இந்த உடன்படிக்கை பேழை காணாமல் போய்விட்டதா, கிடைத்ததா, அங்கே இருந்ததா, பாதுகாத்தார்களா இல்லையா என்ற பல கேள்விகள் சுற்றி என்னை சுற்றிக்கிட்டே இருக்கு சாமி மைண்டில். அதனால ஏன் உள்ள வச்சுக்கிட்டு கேட்டுருவோமேன்னு கேட்டேன் சாமி. ரொம்ப அருமையான ஒரு திறப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீர்கள். இந்த பக்கம் ஓடுங்க, இந்த திசையில் ஓடுங்கன்னு நீங்கள் வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 100 ரூபாய் பரிசு. ஓகே சார். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் தான் வித்தியாசம் சாமி. சவுல் வந்து கடவுளை முன்னிலைப்படுத்தலை, தாவீது எப்பவுமே கடவுளை தான் முன்னிலைப்படுத்தினார். சமத்தையும் சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. 2 பேர் சிந்தனை ஒரே முறையாக்குது. 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். சவுலின் காலத்தில் நாம் தேடி செல்லாமல் விட்டுவிட்ட நாம் கடவுளின் பேழையை திரும்பி கொண்டு வருவோம் என்று கூறினார். தாவீது வந்து கடவுளின் பேழையை தேடுறாரு. சவுல் கடவுளின் பேழையை தேடாது விட்டுவிட்டார். அதுதான் வந்து கடவுளின் பேழை என்பது என்ன? கடவுளே அவர் மத்தியில் இருக்கிறார், வாழ்கிறார், அவர்களோடு உடன் பயணிக்கிறார், அவரோடு போராடுகிறார், அவருடைய சுகதுக்கங்களே பங்கேற்கிறார். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சவுல் வந்து தேடாமல் விட்டுட்டார், தாவீது தேடுறார். அதுதான் குறிப்பிட்ட ஆசிரியர் சும்மா கேஷுவலாக சொல்கிறாரு, ஆனால் அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். சவுலின் காலத்தில் தேடாமல் விடப்பட்ட, சவுலை வந்து கேவலப்படுத்தலை, சவுலை வந்து அவமானப்படுத்தலை, சவுலுடைய குற்றத்தை வந்து மிகைப்படுத்தலை. சவுலின் காலத்தில் தேடாமல் விடப்பட்ட அந்த உடன்படிக்கையின் படி நாம் தேடி செல்வோம். இது முதல் பாயிண்ட்டுங்களா. 2வது பாயிண்ட் என்னன்னாக்க, குறிப்பிட்ட ஆசிரியர் தாவீதை பற்றிய வர்ணனைகளிலே 11ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லும் காலகட்டத்திலே அவர் சொல்லுகிறார், கடந்த காட்சியிலே 12ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே அவர் அரசனாய் மாறியதையும் இஸ்ராயல் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்ததையும் நாம் கண்டுகளித்தோம். அவர் செய்கிற முதல் காரியம் எட்ரா கத்திய துரத்துறா அந்த பிலிஸ்தீனை அல்ல, முதலில் அவர் ஆண்டவரின் பேழையை தேடி செல்கிறார். அந்த வரிசை கிரமமாக அடுக்கிறார் பாருங்க, பொருளடக்கம் போடுறார் பாருங்க. முதல்ல ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழையை தேடி செல்லுதல், தலைப்பு 1. தலைப்பு 2, எதிராளிகளை வென்றொழித்தல். தலைப்பு 3, நாட்டை சீரமைத்தல். 4, நாட்டை திரும்பிபாட்டை ஒழுங்குபடுத்தல். அதுதான் வந்து தாவீதா மாற்றுது. யாருடைய பார்வையில்? குறிப்பேட்டாளருடைய பார்வையில். வரலாற்று இதே வந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த இளைஞன் போருக்கு போவதையும் பெலிஸ்தரை வெல்வதையும் பெரிய காட்சியாக மிகப்படுத்தி அழகாக வந்து பெரிய வலிமையும் வல்லமையும் சக்தியும் உள்ள ஒரு மனிதனாக காட்டுகிறது. ஆனால் இங்கே வந்து அழகாக பேசாது. அதே போல் நீங்கள் சொன்ன 2வது கருத்து ரொம்ப அழகான கருத்து. முன்னுரைகளாக நான் சொல்லிவிடுறேன். சொல்லிட்டு அந்த பகுதியை நம்ம அலசி ஆராய்ந்து பார்ப்போம். 2வது வந்து எப்பவுமே தாவீது தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. நான் சொல்லுகிறேன் நீ செய் அதல்ல, இது ஆணை, இது நடக்கட்டும் அல்ல, கலந்து ஆலோசித்தார். ஜனநாயகம். ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இளைஞன் அரச கொட்டிலில் அமர்ந்து
ஆண்டவரின் ஆவியினால் உந்தப்பட்டு நடத்துகிற ஆட்சியினுடைய நிலையை பாருங்கள். முதல் வசனத்தை வாசிப்போமே. தாவீது 1000 தலைவரோடும் 100 தலைவரோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார். தொடர்ந்து வாசிங்க. தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி 100 தலைவர், 1000 தலைவர், போர்க்காலத்துக்காரங்க, இஸ்ராயலின் சபையினர் அனைவரையும், அப்ப மக்கள் அனைவரையும் சேர்த்து நம்ம பேசுறார். அப்ப பாருங்க, அவர் பேசுற தன்மை பாருங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பேசுறாரு. உடன்படிக்கையின் கீழே ஏன் நான் தேண்டி போகக்கூடாது, ஆணையிடு, புறப்படு சொல்லலை, ஆலோசிக்கிறார். இஸ்ராயலின் 100 தலைவர்கள், 1000 தலைவர்கள், இஸ்ராயல் சபை அனைவரையும் வந்து கலந்து ஆலோசித்து, அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, கலந்து ஆலோசித்து, என்னுடைய யோசனை உன் யோசனையில் கலந்து, உங்கள் யோசனை என் யோசனையில் கலந்து ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து அதை நீங்களும் நானும் இணைந்து முடிவெடுத்து நீங்களும் நானும் இணைந்து செயல்படுத்துவது கூட்டு முயற்சி. அதான் ஏன்னாக்க நாடு கடத்தப்பட்ட பின் வந்த இஸ்ராயல் மக்கள் தவித்து போய் கிடந்தார்கள். வறட்சி, பஞ்சம், கொடுமை, அதே மாதிரி சொந்த நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத தன்மை, சாமானியர்களுடைய தாக்குதல், பல்வேறு விதமான இடர்பாடுகளால் தவித்து போன அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது ஒருவரை ஒருவர் நாம் கலந்து ஆலோசித்து சபையாக நாங்கள் செயல்படுவோம், மூப்பர்களின் சபையாக செயல்படுவோம் என்று அவர்கள் தங்கள் முடிவில் எடுத்துக்கொண்டார்கள். அந்த காட்சி இங்கே அப்படியே வருது. இப்படிதான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இப்படிதான் நம்ம வாழ முடியும், இல்லாட்டினா செத்துருவோம். அங்கிருந்து இங்கே வந்தோம், அங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லாமல் போயிடுவோம் என்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே அழகாக சொல்லுகிறார். 100 தலைவர்களையும் 1000 தலைவர்களையும் சபையினர் அனைவரையும் கலந்து ஆலோசித்து. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்பயுமே டயலாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது இல்லைங்களா ஐயா? கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளாக கடுமையான போராட்டம். அந்த எளிய வறிய அடித்தட்டு மக்களோடு கூடிய அந்த உக்ரைன் இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு மக்களுடைய உதவிகளோடு போராடி கொண்டிருக்கிறது. இறுதியாக எப்படி போர் நிறுத்தத்துக்கு வரும்? ஒரு நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும். மேஜைக்கு பக்கத்தில் அமர்வார்கள், பேசி தீர்ப்பார்கள். கலந்து ஆலோசித்து, நீ இப்படி செய், நான் இப்படி செய்கிறேன், நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்யாமல் இருக்கிறேன், அதான் செய்ய போகிறாங்க. அமைதிக்கான ஒரே ஒரு வழி கலந்து ஆலோசிப்பது. 3வது பாயிண்ட், கலந்து ஆலோசிக்கும் போது நாம் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. நான் சொல்கிறேன், நீ கேளு, நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, நான் தருகிறவன், நீ பிச்சைக்காரன் என்ற நிலையிலே கலந்தாலோசனை நடக்கவே கூடாது. ஈரானுக்கான அமெரிக்காக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கே நடந்தது? பாகிஸ்தானில் நடந்தது. முடிவு என்ன ஆனது? 24-25 மணி நேர பேச்சுவார்த்தை பிறகு தோல்வியில் முடிந்தது. அப்போ ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், அமெரிக்கா மிகுந்த அதிகார போக்கோடு நடந்து கொள்கிறது, தான் சொல்வதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது, ஆகவே இதில் தோற்று போனோம் என்று அவர்கள் பேச்சுவார்த்தையிலே குறிப்பிட்டதாக செய்தித்தாளர்களை வாசித்தோம். எதற்காக சொல்கின்றால், கலந்து ஆலோசிக்கும் போது நீயும் சமம் நானும் சமம், நீயும் சரி நானும் சரி, இதில் எந்த அளவிற்கு நாம் சரி என்று சொல்கிற வார்த்தை எந்த அளவுக்கு இணைந்து போகிறது என்று யோசிப்பது தான் மிக சிறந்த ஒரு ஆலோசனையாக இருக்கும். ரொம்ப அருமையான வசனங்க. அந்த பைபிளை படிக்கும்போது அந்த வாழ்க்கை அப்படி உள்ளது அப்படி கொட்டுது, நம்மள அவ்வளோ எளிதாக தெரியுது. சில சமயத்தில் நம்ம பேசவே விரும்ப மாட்டோம். போடா, நான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன என்று எரிந்து விழுவதும், பொறித்து தள்ளுவதும், அடுத்துரை காயப்படுத்துவதும், நம்மோட உறவுகளில் அடுத்து அவர்கள் நம்ம மறுப்பதும், தயங்குவதும் இதாக இருக்கும். அதை விட ஏழைகளை பார்த்து இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் இன்னும் பரிதாபமாக இருக்கும். ஏழைகளை பேசவே விடாமல் கலந்து ஆலோசிக்காமல் பணத்தால் அடித்து, அதிகாரத்தால் அடித்து, ஆள்பலத்தால் அடித்து, ஜாதி பலத்தால் அடித்து, வாயை மூடச் செய்து நாம் விரும்பியதை சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு அவமானத்திற்குரிய ஒரு உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல தான் தாவீது அப்படி தங்கம் போல ஜொலிக்கிறார். ஜொலித்து 100 தலைவர்கள், 1000 தலைவர்கள், இஸ்ராயலின் சபை அனைவரும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து. அடுத்தது போதும். உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டரிடமிருந்து வருகிறது என்றால், இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும், அவர்களுடைய மேய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களுக்கும் லேவியருக்கும் அவர்கள் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம். அதில் 2 வசனம் ரொம்ப நல்ல 2 வார்த்தை நல்ல வார்த்தை இருக்குது, அதை நம்ம சொல்லிட்டு போவோம். இஸ்ராயல் சபை முழுவதையும் நோக்கி
அதுக்கு சொல்லுவாங்க, எபிரேய மொழியில் சொல்லுவாங்க கஹால் இஸ்ராயல் என்று சொல்வார்கள். கஹால் என்றால் சபை, சபை சபை உரையாளர், கஹாலிம் என்று சபை உரையாளர் பற்றி, சங்கத்தின் உரையாளரை பற்றி சொல்லுவாங்க. இந்த கஹால், அந்த சபை என்பது மிகுந்த மரியாதைக்குரிய இடம், ஆண்டவருடைய அடியார்கள் கூடுகின்ற இடம், ஆணுடைய அடியார்களுடைய செய்திகளை சிந்திக்கின்ற இடம், ஆணுடைய பெயரால் முடிவெடுக்கின்ற மிகுந்த மாண்புக்குரிய மகிமைக்குரிய ஒரு இடம். அதில் அந்த ராபிக்களுடைய புத்தகங்களிலே ஒரு மிஷ்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகங்களிலே ஒரு செனட்ரின் என்ற தொகுப்பில் ஒரு சட்டம் இருக்கிறது. படித்து விட்டு அசந்து போனேன். ஒரு சபையில் கூடியிருக்கிறார் என்று சொன்னால், சபையில் கூட பெரியவங்க இருப்பாங்க, தலைமை சங்க அதிகாரி இருப்பார், அதுக்கப்புறம் உதவியாளர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் குருக்கள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க. சபை கூடுது, 70 சபையில் செனட்ரின் கூடுது அப்படின்னாக்க, சபையில் மூத்தவங்க ஃபஸ்ட்டு பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு இளையவங்க பேசணும். இளையவங்க பேசின பிற்பாடு தான் கடைசியாக மூத்தவங்க பேசணும். ஏன்னா மூத்தவங்க எடுத்தோன்னு சொல்லிட்டாங்கன்னா சின்னவங்கெல்லாம் கப்பு சிப்புன்னு ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமை பறிபோய்விடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான சட்டம் பாருங்கள். இளையவர்கள் தான் முதலில் பேச வேண்டும். அவருடைய கருத்தை தெளிவாக துணிவோடு அறிவோடு அவர்கள் வெளிப்படுத்த பிறகு நாம் கேட்டு ஆலோசித்து நமது அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து பிறகு முடிவு செய்வோம். செனட்ரினில் வர ஒரு அழகான ஒரு சட்டம் ராபிக்களின் சட்டம் சொல்லுகிறது. அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆசிரியர் சொல்கிறாரு, தாவீது உங்களுக்கு நலமென தோன்றினால், இஃப் இட் இஸ் குட் ஃபார் யூ, உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவனிடமிருந்து வருகிறது என்றால். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, உங்களுக்கு நலமென தோன்றினால், உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுங்களேன், ஆனால் அந்த நலம் உங்களுதானதாக இருக்கக்கூடாது, கடவுள்கிட்டருந்து வரணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி பங்கு பேரவை நடத்துவோம். பங்கு பேரவையில் நடத்தும்போது பல்வேறு விதமான ஆலோசனைகளை பங்கு தந்தை சொல்வார். ஆனால் ஒரு சிலர் இருப்பார்கள், 1,00,000க்கு 60,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சே ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க. 60,000 பட்டாசு வெடிச்சு ஆகணும், பேண்டை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், எங்கேருந்து வரணும், எவ்வளோ காசை கொடுக்கணும், எவ்வளோ இது பண்ணணும். இல்லை, நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க பஸ்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், எதுக்காக சொல்கிறேன், அது கடவுளிடமிருந்து வருகிறதா? உண்மையாகவே நீங்கள் சபையில் பேசுகின்ற வார்த்தை கடவுளிடமிருந்து வருகிறதா? உங்களுக்கு நலமெனப்பட்டால் அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, சாமிகிட்டேருந்து வருதான்னு செக் பண்ணுறீங்களா? அப்படி செக் பண்ணோம்னா நம்முடைய ஒவ்வொரு அன்பியமும், ஒவ்வொரு பங்கு பேரவையும், ஒவ்வொரு மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவையும் வீரியமிக்க அற்புதமான ஒரு சக்திகளாக மாறும். இன்னைக்கு டம்மி பீஸுகளாக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ மனசுக்கு சங்கடமாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய. ஏன்னா நம்ம விவிலியத்தின் ஒளியில் வாழ்வை உற்று பார்க்கும்போது, நம்முடைய நிதர்சனங்களை பார்க்கும்போது நாம் உடைந்து போகிறோம். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு ஓய்ந்து போகிறோம். அதே போலவே சில சமயங்களில் இளைஞர்களும் சரி, அல்லது இன்னும் சிலரும் சரி, ஆட்டப்பாட்டத்தோடு திருவிழாவை ஆரம்பிப்பது, நாம் எடுப்பது ஆண்டவருடைய திருச்சிறுபத்தை தோளில் தூக்குவது ஊரெங்கும் சொல்லி, இது என் ஆண்டவர் எங்களை காக்கின்ற பாதுகாவலர், இவரின் பாதுகாவலர் இந்த நாடும் நகரம் வாழ்கிறது செழிக்கிறது என்று உலகிய அறிக்கைக்கூடிய ஒரு அற்புதமான பவனி தானே தேர்பவனி. அதில் முன்னாடி நின்று குடிச்சு விட்டு கண்ட சைகைகளால் கூடிய நடனத்தை ஆடுவது. நான் போய் முன்னாடி போய் திட்டினா பின்னாடி போய் ஆடுறாங்க, முன்னாடி போய் ஆடுறாங்க. தேர் ஃபுல்லாக நான் முன்னாடி போய் நான் தான் ஆடிட்டு இருக்கிறேன். ஐயோ, நொந்து நூலாகி போயிட்டேன். இவனை திருத்தவே முடியாது என்று மனம் கடினமாக இருக்கிறது, மனம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் திருவிழாக்கை அருவருக்கிறேன், உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன். ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நமக்கு பலிக்கிறது. இதில் பாருங்க, கடவுளிடமிருந்து வருகிறதா என்ற அழகாக ஒரு வார்த்தைக்கு, ரொம்ப அழகான வார்த்தை. இந்த 13ஆம் அதிகாரம் ரொம்ப பியூட்டிஃபுல், சொல்ல மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. கலந்து ஆலோசித்தார், சபை முழுவதையும் பார்த்து, நீ நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நல்லதான் படுதா,
அது கடவுள்கிட்டருந்து வருதா? அப்படி வந்தால் நம்ம ஆளுங்களை அனுப்புவோம். ஆளுங்களை அனுப்பி எல்லா சொந்த மதத்தை எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அதே போல் குருக்களின் லேவியர்களையும் கூப்பிடுவோம். ஏன்னாக்க உடன்படிக்கையின் பேடை அது குருக்கள் லேவியர்கள் மட்டும்தான் தூக்க முடியும். அவங்களையும் சேர்த்துக்குவோம். சிதறி போயிருந்தால், நம்மை போல் அவர்களும் சிதறி போயிருந்தால் அவளை சேர்த்து வருவோம், கொண்டு செல்வார். சவுலின் காலத்தில் நாம் தேடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் என்று கூறினார். ஆண்டுடைய பேழையை தேடி செல்லாமல் குறி செல்பவர்களை சொல்லி தேடி போனார். தாவீதை எதிரி என்று நினைத்து ஆண்டவரின் அடியானை, அபிஷேகம் செய்யப்பட்டவனை கொள்வதற்காக தேடி போனார். மூன்றாவதாக, இறந்து போனவரிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறந்தவனை உயிரெழுப்பி இறந்தவனை குறி சொல்ல அவனை தேடி போகிறார். எதையோ தேடி போனார், ஆண்டவர் தேடி போகலை. இது முதல் காரியங்களா? சவுலின் காலத்தில் நாம் தேடி செல்லாமல் விட்டுவிட்டார். சவுலின் காலத்தில் சவுல் தேடி செல்லாமல் விட்டுவிட்டார். அப்படி தான் வந்திருக்கணும், வரல. என்ன சொல், நாம் தேடி செல்ல. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரெண்டு அழகான பாயிண்ட்டு. சவுல் தேடலை, மூட்டா பைய. ஆனால் நாம் தேடிருக்கணும் இல்லை, நம்ம ஆண்டவர் இல்லை, நம்ம ஆண்டவர் அடுத்தவருடைய கையில் அகப்பட்டிருக்கிறார் இல்லை, அதை நம்ம தேடி போயிருக்க விடாதா? அப்போ தங்களை அவர்கள் இருந்தார்கள், தேடி சென்று விட்டுவிட்ட நம் கடவுளின். அது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. சவுல் தேடி செல்லாமல் விட்டுவிட்ட, ஆனால் நாம் தேடி போயிருக்க வேண்டிய என்று இரண்டையும் சொல்லி இப்போ நம்ம தேடி போகிற நலம் என்று நாங்கள் மேம்படுத்துகின்றார். அப்போ பேழையை திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னன்னாக்க, திரும்ப வருவோம். இந்த ரிட்டர்ன், சூப் என்ற எபிரேய மொழியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ரிட்டர்ன் என்று சொல்வது. திரும்ப வர்றது என்பது மாட்சிமை, மகத்துவம். ஒரு பாட்டு கூட இருக்குது, த கிங் ஆஃப் க்ளோரி கம்ஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் திரும்பக்கம் வருகிறார், மாட்சியோடு வருகிறார், வல்லமையோடு வருகிறார், ஆலயத்தை திறப்போம் என்று அந்த திருப்பாடல் வருகிறது. ஆங்கிலத்திலும் வருகிறது, அந்த பாடல் இருக்கிறது. அதே போல் பேழையை திரும்ப கொண்டு வருவோம். ஏன்னா பேழை நம்முடைய பேழை. நம்மத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர், நம்மோடு வாழ வேண்டிய ஆண்டவர் வேறு எங்கேயோ இருக்கிறார். திரும்ப கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லுகின்றார். அடுத்து வாசிப்போம். இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர். ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து இந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரையும் அப்படி ஒரு நூல் போட்டு தைச்சி, தாவீது பேழையை கொண்டு வர நினைத்தார், அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு நிறுத்திருக்கலாம். ஆனால் நூற்றுவ தலைவர், ஆயிரத்தின் தலைவர், சபையாளர், சவுல் காலத்தில் என்ன நடந்தது, அப்புறம் குருக்கள், லேவியர்கள், இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆள் அனுப்பி ஒன்றாய் கூட்டி வேலையை கொண்டு வருவோம். ஒரு கூட்டு முயற்சியாக அது அமைகிறது. மிக அழகான ஒரு முயற்சியாக அமைகிறது. அடுத்ததாக வாசிப்போங்களேன். எனவே கடவுளின் பேழையை கிரியத்து யாரிமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சார்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேல் அனைவரையும் தாவீது ஒன்று கூட்டினார். பின்னர் கெருபுகளின் மேல் வீட்டிற்கும் ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழையை யூதாவை சார்ந்த கிரியத்து யாரிம் என்னும் பாலாக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்கு சென்றனர். அவர்கள் கடவுளின் பேழையை அபினதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டின் மேல் ஏற்றினார்கள். ஊசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காலங்கள் ஆகியவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். ஓகே, இதில் வந்து 2-3 செய்திகளை நம்ம பார்க்குறோம். மூலங்கள் என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது என்று சொல்லி. மூலத்தில் வந்து பிலிஸ்தியர்கள் ஆண்டவரின் பேழையை தங்களோடு கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். கொண்டு போய் வைத்து தாகோன் உடைய ஆலயத்தில் வைப்பார்கள். அந்த ஆலயத்தினுடைய சுரூபங்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்து விடும், வெள்ளை நோய் வரும். அதனால் வந்து ஒரு போர் எலிக்குட்டியை செஞ்சு வைத்து அந்த நோயை போக்கிவிட்டு இதை எடுத்து ஒரு யாருமே பூட்டாத ஒரு எருது வண்டியில் நோக்கத்தில் வச்சு அதை ஓட்டி விடுவார்கள். அது தானாக வந்து கிரியாத் யார் வந்து நிற்கும். அங்கே அந்த வயல்வெளியில் இருக்கிற மக்கள் அதை கண்டு தெரியப்படுத்த பிறகு அதை எடுத்து செல்வார்கள். அங்கே தாவீது வந்தார் போனார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மூலத்திலே இருக்குது. மூலத்திலிருந்து அதைத்தான் வந்து நம்ம 2 சாமுவேல் 6, 7, 8 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பகுதியை நீங்களாக இந்த இடத்துல மிக அழகான பகுதி. இந்த பிலிஸ்தியர்கள் பற்றிய செய்தி முழுமையாக அறவே நீக்கிவிடுகிறார். முதலாவதாக
பிலிஸ்தியர்கள் பெரியவர்கள், பிலிஸ்தியர்கள் நம்மை வென்று விட்டார்கள், பிலிஸ்தியர்கள் நமது கடவுளுடைய உடன்படிக்கை பிள்ளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியை அப்படியே குறிப்பிட்ட ஆசிரியர் காட்டவில்லை. மாறாக அபினதாப் என்ற அவருடைய இல்லத்திலே இருந்து அந்த உடன்படிக்கையின் பேழை எடுத்து வருகிறது. பழைய இடத்துல நம்ம ஒபேது ஏதோம் என்கின்ற சகோதரருடைய இல்லத்திலே 3 மாத அளவிலே அந்த ஆண்டவர் உடன்படிக்கையின் பேழை இருந்தது. ஆண்டவர் அந்த இல்லத்தை முழுமையாக ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நம்ம வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதி தான் பார்க்குறோம். இந்த இடத்துல கடவுளின் பேழையை கிரியாத்தியாரிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீக்கோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேல் அனைவரையும் தாவீது ஒன்று கூட்டினார். அப்போ இது பீப்பிள்ஸ் எஃபர்ட்டாக மாற்றுறார். மக்களின் முயற்சியாக, ஒன்றுபட்ட மக்களின் முயற்சியாக போராட்டமோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும், இரத்த சிந்துதலோ எதுவாக இருந்தாலும் ஒன்றாய் நாம் கூடி செய்வோம், நம் ஆண்டவரை நம்மத்தில் நாம் கொண்டு வருவோம் என்று சொல்வார். அதில் 2வது ஒரு கருத்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னாக்க, என்னை அரசனாக்கி விட்டீர்கள், ஆனால் ஆள்வது நான் அல்ல, ஆள்வது ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவர் நம்ம மத்தியில் வர வேண்டும். அது தாவீதுடைய அழகான ஒரு இறையியல், ஆழ்வது. அதனால தான் உடனே பிலிஸ்தியரை தேடி போகாமல், அல்லது சவுலுடைய சொந்தக்காரர்களை தேடி போகாமல் கொலை பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கையை தேடி போகிறார். ஆண்டவர் வந்தால் அவர் ஆட்சி செய்வார், அவருடைய குடையின் கீழ் நாம் வாழ்வோம் என்பது தாவீதுடைய மனப்பக்குவமாக இருந்தது. அப்போ இன்னொரு பார்த்தல, கெரூபுகள் மேல் விட்டிருக்கும் ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழையை, அந்த உடன்படிக்கையின் பேழை எப்படி இருந்தது அப்படின்னு யாருமே பார்க்கல. இஸ்ராயல் மக்களே நாடு கடத்தப்பட்ட பிறகு எங்கே போச்சுன்னு உடன்படிக்கை பேழை எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது ஒரு எண்ணமே தெரில. கடைசியாய் எரேமியா இறைவாக்கு புத்தகத்திலே உடன்படிக்கை பேழை பற்றிய குறிப்பு வருகிறது. நாடு கடத்தப்பட்ட பின் அது எங்கே போனது, என்ன ஆனது என்கின்ற செய்தி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சமயத்திலே இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறிப்புகள் நமக்கு உடன்படிக்கையின் பேழை இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்பது உடன்படிக்கை பற்றி பேழை பற்றிய செய்தியை சொன்ன. உடன்படிக்கையின் பேழை என்பது போர்ட்டபிள் ஷைன், தூக்கி செல்லக்கூடிய திருத்தூயகம். அங்கே எங்கேயெல்லாம் அந்த நாடோடிகள் அல்லது கால்நடை மேய்ப்பவர்கள் போனார்களோ அங்கெல்லாம் தங்கள் கடவுளை கொண்டு போய் சொன்னார்கள். அவர்கள் போகும்போது ஒரு சின்ன பேழையிலே தங்கள் கடவுளை உருவத்தை வைத்து எடுத்துக்கொண்டு போனார்கள். அவங்க எந்த இடத்துல போகிறார்களோ எல்லா இடத்திற்கும் டென்ட் அடித்து விட்டு அவங்களும் ஒரு கூடாரத்தை அமைத்து, கண்டவருக்கு என்று கூடாரத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அராபிய மக்களுடைய பெடுவின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து இந்த பழக்கம் இஸ்ராயல் மக்களுக்கு வந்ததாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே இருந்தால் இந்த மூலக்கருவை எடுத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு வருகிறார், பயணிக்கிறார், போராடுகிறார், நம்மோடு போருக்கு முன்னே செல்கிறார் என்ற எண்ணத்தை எல்லாம் அவர் தாங்கி வந்தார்கள். 2வது, அந்த கெரூபிம் 2 கோள்களினால் நீட்டப்பட்டதாக 4 பேர் சுமப்பதக்கூடியதாக ஒன்றாக இருந்தது. அது அக்காசியா மரத்திலே செய்யப்பட்டதாக இருந்தது. அதை பற்றிய செய்திகளை லேவியராகவும் விவாகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு மேலே 2 வானதூதர்கள், பறக்கும் வானதூதர்கள் இருப்பதைப் போலவும், அவர்கள் ஒருவர் தொடாமலும் தொட்டுக்கொண்டாமலும் இருப்பது போல இருப்பதாகப்படுது. அது மேல் மூடியும் கீழ்ப்பகுதியும் 2மாக இருக்கிறது. மேல் மூடியை திறக்கும் போது உள்ளே மன்னா, பேழை மற்றும் கோல் இவைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. கெரூபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழையை, ஆண்டவராகிய கடவுளின் பெயர் தாங்கிய பேழை. அந்த பேழை என்பது கெரூபுகளின் ஆண்டவர் என்ற பெயர் தாங்கிய பேழையை அவங்க கொண்டு வராங்க. அதான் பண்ணுறாங்க. அந்த பேழையுடைய சிறப்புக்காக அதை சொல்கிறேன் நான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உசாவும் இன்னொரு அவருடைய சகோதரரும் அகியோவும் வண்டி ஓட்டிட்டு வராங்க. உசாவும் அந்த ஆசிரியர் ஒரு குறிப்பை சொல்கிறார். பேரை ஏன் சொல்கிறாருனாக்க, அது பின்னாடி ஏதோ ஒரு இருக்குது நடக்க போகுது என்பதை ஒரு செய்தி சொல்வதற்காக. அதுதான் அந்த முழு வலிமையோடு, இந்த இடத்துல முழு ஆற்றலுடன், அதே வார்த்தை தான், சேம் வார்த்தை தான்.